ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் என்னென்னா, நாங்கள் ஒரு நாள் வந்துட்டு பீச் போனோம். பீச் போனதுக்கான விலாக் தான் இது. நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த விலாகு. இப்போ நாங்கள் எல்லாம் கிளம்பி வீட்டிலேருந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டு மேலே ஏறி போய் ஸ்டேஷனில் டிக்கெட் எடுக்கணும். ஆனால் மேலே ஏறுறதுக்கு முடியல. அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் பாருங்கள், பக்கத்தில் அந்த பூத்தில் போயிட்டு டிக்கெட் எடுக்கிறாரு. எல்லாத்துக்கும் அப் அண்ட் டவுனு இங்கேயே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் கேட்குறாரு எங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப் அண்ட் டவுன் டிக்கெட் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் மேலே வந்தாச்சு. செம்ம வெயிலுங்க, அடித்து நவுத்துற வெயில். வெளியிலே வர முடியல, அந்தளவுக்கு வெயில் ரொம்ப சுட்டரிக்குது. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா, அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த அம்மா கோவத்தில் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஃபேண்ட் வந்து செட் ஆகலை. இந்த ஃபேண்ட்டு எப்படி இருக்குது, ஃபேன் ஷர்ட்டில் இவங்க எப்படி இருக்காங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த பொண்ணு புரிஞ்சுப்பாங்க. பார்த்திங்கன்னா அப்படியே முன்னாடி நகர்ந்து போகிறோம். அவங்க இந்த ஃபேன் ஷர்ட்டு அவங்களுக்கு பிடிக்காது. இந்த வீடியோ எண்டில் பாருங்கள், ஒரு லாங் ஃப்ராக் ஒன்று போட்டிருப்பாங்க, அதுவும் இவங்களுக்கு பிடிக்காது. வெளியில் போனால் அந்த 2 ட்ரெஸ்ஸும் போடவே மாட்டாங்க, கோச்சிட்ருப்பாங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரெயின் ஏறுறதுக்கு அங்கே போயிட்டோம். ஃபேன் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த ஃபேன் சுற்றுற இடத்துல போய் நின்னாச்சு. பாருங்கள், எங்கள் மாமாட்ட சொல்கிறேன்னா, வீடியோவில் என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள், கருப்பாக இருக்கேன், நான் எவ்வளோ வெள்ளையாக இருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமாட்ட சொல்லிட்டுருக்கேன். அதுதான் எங்கள் மாமா சிரிக்கிறாரு. பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வெயில் தாங்கலை. பசங்க வந்துட்டு வெயில் தாங்காமல் போய் சீட் பிடிச்சி உக்காந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா வினீத் வந்துட்டு அவரோட பல்லை செக் பண்ணிகிட்ருக்காரு. செக் பண்ணி அவங்க ஆச்சிட்ட சொல்கிறாரு. ரிதன்யாவுக்கு இன்னும் கோபம் போகலை. அப்படியே பார்த்து என்னை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக ட்ரெயின் வந்துடுச்சு. ட்ரெயினில் ஏறிட்டோம். பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி சண்டே ட்ரெயினில் வந்துட்டு சரியான கூட்டம். பார்த்துக்கோங்க, சரியான கூட்டம். ஏறவே முடியல. நாங்கள் ஒரு பெட்டியில் ஏறி வாசலில் தான் நின்றுட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா பசங்க அந்த கூட்டத்துலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு வர்றாங்க. பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவால் தான் பாவம் நிற்கவே முடியல, ரொம்ப நசுக்கிட்டாங்க. அந்த என்ட்ரன்ஸில் நின்று அவங்க பயந்துக்கிட்டு உள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து உள்ளே போகிறாங்க. ஆனால் பசங்க அப்படி இல்லை, பசங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து உட்கார இடம் கிடச்சிருச்சு. நான் எங்கள் அம்மா வந்துட்டு பாருங்களேன், இப்போ கொஞ்ச நேரத்தில் எங்கள் அம்மா எங்கே உட்காந்துருப்பாங்கன்னு. நானும் பாப்பாவும் சீட்டில் உட்காந்துக்கிட்டோம். எங்கள் அம்மா வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் கீழே ஜாலியாக அந்த என்ட்ரன்ஸ்கிட்டே உட்காந்துக்கிட்டாங்க. காற்று நல்லா காற்று. அப்புறம் வந்துட்டு சென்ட்ரல் வந்துட்டோம். நாங்கள் ஒரு வழியாக வந்துட்டு இறங்கி மெதுவாக நடந்து போகிறோம். சரியான கூட்டம் பாருங்கள். இல்லை கூட்டத்தை காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ கூட்டம் இருக்காங்கன்ட்டு. எங்கே தான் போகிறாங்க, எங்கே தான் வர்றாங்கன்னு தெரியல. பார்த்திங்கன்னா இறங்கி நண்டு மாதிரி போய்கின்னு வந்துக்கின்னு தான் இருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்களேன், எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல. சென்ட்ரல் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா போனோடனே சரியான காற்று, நல்லா ஜில்லுன்னு ஒரு காற்று வந்துச்சு. நாங்கள் அப்படியே 2 நிமிஷம் நின்றுட்டோம். பார்த்திங்கன்னா காற்று எப்படி இருக்குன்னு பாப்பா சொல்கிறாங்க பாருங்கள், நல்லா ஜில்லுன்னு காற்று வருது அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் அப்படியே முன்னாடி நடந்து போகிறோம். பார்க் ஸ்டேஷன் போகல, ஒரு ஆட்டோ பிடிச்சி எல்லோரும் ஆட்டோவில் உட்காந்துட்டோம். பார்த்திங்கன்னா நாங்கள் மெரினா தான் இப்போ போகிறோம். மெரினா பீச்சுக்கு தான் போகலான்ட்டு வீட்டிலே பிளான் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். சைடில் அப்படியே எங்கள் அம்மாக்கிட்ட ஒரு பிளேஸாக காமிச்சிக்கிட்டே போகிறேன் நான். பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜிஹெச் தான் காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான் ஜிஹெச்மா, பெரிய ஆஸ்பத்திரி, நம்ம திருச்சியில் இருக்கிற மாதிரியே. இங்கே இதுதான் பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச்சை தாண்டி இந்த சிக்னல் தாண்டி போயிட்டுருக்கோம். பார்க்கை பார்த்தோன்னே என் பொண்ணுக்கு வந்துட்டு நம்ம ரிட்டன் வரப்போ அந்த பார்க்கு கண்டிப்பாக வரோம்மா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நாங்கள் பீச் பிளான் பண்ணதே நிறைய வீடியோ ஷார்ட்ஸ் எடுக்கணுன்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் அதுக்கு என்ன நடந்துச்சுன்றதை நீங்கள் வீடியோ எண்டில் தெரிஞ்சுப்பீங்க. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேஸாக அவர் எங்கள் வீட்டுக்காரர் சொல்ல நான் அப்படியே எங்கள் வீட்டுக்காரர் சொல்ல நான் ஒரு பிளேஸாக காமிச்சிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த இடம் எல்லாத்துக்கும் தெரியும். இது பேர் எனக்கு தெரியல, ஆனால் டிவியில் நான் பார்த்துருக்கேன். ஒரு வழியாக நாங்கள் பார்க்க வந்துட்டோம். பார்க்கோட என்ட்ரன்ஸ் தான் இது. பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க பார்க் இருக்குது பார்த்திங்களா, அதோட என்ட்ரன்ஸ் தான்.
பார்த்துட்டு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நாங்கள் ஒரு லீவ் டேஸில் தான் போயிருந்தோம். பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். இந்த ஸ்டாச்சுலாம் பசங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே ஒரு ஒரு ஸ்டாச்சு பக்கத்துலேயே போய் நின்று பசங்க அது பேரெல்லாம் படித்து பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அவங்க பேர், அவங்க எந்த எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பசங்களுக்கு புதுசாகவும் இருந்துச்சு. அப்படியே நாங்கள் ஒரு ஒரு ஸ்டாச்சுவாக நின்று பசங்க வேடிக்கையாக பார்த்துட்ருந்தாங்க. இது பாருங்கள், இவர் கம்பரோட ஸ்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள் சிலை. இளங்கோவடிகள் சிலைக்கு பக்கத்தில் போய் பசங்க நின்று எங்கள் அம்மாவும் பார்த்து பாருங்கள் எழுத்து கூட்டி பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பசங்க அந்த மேலே இதெல்லாம் பார்த்துட்டு இளங்கோவடிகள் அதை பாப்பா படித்து பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். படித்து பார்த்துட்டு தம்பி அது மேலே ஏறி விளையாடுறாரு. அப்படியே நாங்கள் பிடிச்சிட்டு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அடுத்த ஸ்டாச்சுவை வந்து நான் காமிச்சிட்ருக்கோம். இப்போ அங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு போய் எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு. அந்த ஆர்ச் மாதிரி இருந்த இடம் அழகாக இருந்துச்சு. அங்கே நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டாச்சுவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அவங்க அப்பா ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே பசங்களாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்க அப்பா சும்மா நீ இப்படி நில்லு அப்படி நில்லுன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. அவங்க வெயில் தாங்க முடியல பாருங்கள். வினித்து சத்தம் போட்டு தான் போகிறான். போயிட்டு அப்படியே நாங்கள் அப்படியே இவங்க என்னென்னா இப்போ உள்ளே போனால் கடல் வந்துடும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே பசங்க ஓடுறாங்க. ஆனால் உள்ள கடல் இல்லை அப்படின்றது எனக்கு தெரியல. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களோட சமாதி காமிச்சிட்டு இருந்தோம். அண்ணா சமாதி, அதுக்கப்புறம் கலைஞர் சமாதி எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே எல்லோரும் செல்ஃபி எடுத்துகிட்டு இறங்கி வரோம். அதுக்குள்ளே எங்கள் அம்மாவுக்கு நடக்க முடியல. அவங்க ரொம்ப வெயில் வேறு ஜாஸ்தி இருந்ததுனால அவங்களால நடக்க முடியல. கலைஞரோட சமாதியை மட்டும் பார்த்துட்டு நம்ம நேராக பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பசங்களாம் பிளான் பண்ணிட்டாங்க. பாருங்கள், எங்கள் அம்மா கடலில் நல்லா ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. ஆனால் செம்ம வெயிலுங்க, வெயிலே தாங்க முடியல. நாங்கள் நடந்து வந்துட்டுருக்கப்போ ஒரு ஃபேமிலியை பார்த்தோம். பாருங்கள், மேலே அந்த புறாவோட வீட்டை பாருங்கள். அவங்க வீட்டுக்குள்ளே பாருங்கள் 2 குட்டி புறா அழகாக உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து விளையாண்டுட்டுருக்கு. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. பாருங்கள், அவங்க அம்மா புறா பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த குட்டி புறா. அப்புறம் அப்படியே நாங்கள் மெதுவாக நடந்துட்டு வெளியில் வரோம். வெளியில் வந்தோடனே பீச்சுக்கு போகிறதுக்கு அதுக்குள்ளே இவங்க கூல்ட்ரிங்க்ஸ் கடையை பார்த்தோன்னே எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கலை. 2 பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ், தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் மெதுவாக நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டுருக்கோம். பாருங்கள், கூல்ட்ரிங்க்ஸ் தான் வாங்குறாரு. ஓகே, 2 பாட்டில் ஆளுக்கு 1 கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்துட்டு சோளக்கருது இருந்துச்சு. சோளக்கருதும் வாங்கிட்டு உடச்ச ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே மெதுவாக நடந்து பீச்சுக்கு போயிட்டே இருக்கோம். பாவம் மணலில் எங்கள் அம்மாவால் தான் நடக்க முடியல. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்து வந்தாங்க. பாருங்கள், எல்லாம் அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இதுதான் அப்படியே நடந்து பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நிறைய கடைகள்லாம் நிறைய இருந்துச்சு. பசங்க ஆனால் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார நல்லா விவரமாக அந்த சைடு கடையெல்லாம் நிறையா இருக்க பக்கம் கூட்டிகிட்டு போனால் பசங்க செலவு வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கூட்டிகிட்டு போகல. அப்படியே பீச் ஓரமாக அந்த கடைகள்லாம் இருக்கிற இந்த சைடு ஓரமாக அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு ஒரு வழியாக தண்ணியை ரீச் பண்ணியாச்சு நினைக்கிறேன். தண்ணி கிட்ட போயாச்சு. பாப்பாவுக்கு ஒரே ஆர்வம், எக்ஸைட்டடாக இருக்குது. சொல்கிறாங்க ஜாலியாக நல்லா குதித்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போயிட்டு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, குதிரை மேலே ஏறணும் அப்படின்னு நிறைய பிளான் ஆகுது. போயாச்சு பாருங்கள். பசங்க விளையாண்டாங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் போனதே வந்துட்டு நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணணும், வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோன்னே குழந்தைங்க எல்லாம் மதி மயங்கிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரு பசங்க விளையாடுறதை பார்த்துட்டு அவர் அப்படியே மதி மயங்கி நின்றுட்டார். பார்த்திங்கன்னா எப்போ வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் போய் உட்காந்துட்டோம். ஜாலியாக விளையாண்டுட்டு கடலில் நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு என் கூட இருந்தவரையும் பசங்க தண்ணிக்குள்ளே முழுசாக போய் விளையாடவே இல்லை. அழகாக ட்ரெஸ்ஸெல்லாம் ஏற்றி விட்டுட்டு போகும்போது நின்று அவங்க ஜாலியாக விளையாண்டுட்டு அலையை பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா அம்மா இந்த மாதிரிலாம் வந்ததில்லை. மேக்ஸிமம் என் கூட வந்தால் மட்டும்தான் வெளியில் போவாங்க. யார் வீட்டுக்கும் எங்கேயுமே போகிறதில்ல.
சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட மேக்ஸிமம் எங்கேயுமே போக மாட்டாங்க. வந்தால் ஒன்லி என்னோடய வீட்டுக்கு. நான் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் எங்கள் அம்மா எங்கேயுமே வெளியில் போவாங்க. எங்கள் அப்பாவும் மேக்ஸிமம் எங்கேயும் வெளியில் கூப்பிட்டு போக மாட்டாங்க. அதுக்காகவே வருஷத்தில் ஒரு தடவை 2 தடவை எங்கள் அம்மாவை நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். பார்த்திங்கன்னா அவங்க நல்லா ஜாலியாக எல்லா மக்களையும் வேடிக்கை பார்க்குறாங்க. பசங்க பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் நனைய ஆரம்பிச்சிட்டாங்க. போதுன்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் அம்மாவும் வந்துட்டு அப்படியே கரைக்கு வந்துட்டோம். நான் என் பசங்களெல்லாம் வீடியோ பார்த்துட்ருக்கேன், பிடிச்சிட்ருக்கேன். எங்கள் அம்மா அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. சரி போதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன். அம்மா வந்துட்டு ஃபோட்டோவுக்கு நின்றுட்டுருக்காங்க. பாருங்கள், தம்பி நல்லா நின்றுட்டு, தம்பி ஆச்சி நல்லா ஃபோட்டோவுக்கு நல்லா போஸ் கொடு அப்படின்னு சொல்லி ஆச்சியை வம்பிழுத்துட்ருக்காரு. நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போதும் ஆச்சியால் முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் ஆச்சியை மெதுவாக கூட்டிகிட்டு வரேன். கூப்பிட்டு வந்துட்டு கரையில் வந்து உட்காந்துட்டு பசங்க மட்டும் விளையாடுறாங்க. அவர் போயிட்டாரு. பார்த்திங்கன்னா அவங்க நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரூட் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஈவினிங் ஆகிடுச்சு. ஆனால் ஃப்ரூட் வந்துட்டு நாங்கள் கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்டை நான் சாப்பிட்டுட்ருக்கேன். பசங்க ஃபுல்லாக இனிமே நல்லா தண்ணியில் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு இப்போ ஷூட் பண்ணுறதுமே அவங்க அப்பா தான் ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க குழந்தைங்க விளையாடுறத பார்த்துக்கிட்டு அழகாக அவருமே நின்றுட்டார். வருவாங்க நானும் இந்த வீடியோ எண்டு வரையிலுமே பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் வரவே இல்லை. பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன விஷயத்துக்கு போனோமோ அது கடைசியில் ஒன்றுமே நடக்கலை. ஒரு சிங்கிள் வீடியோ கூட நாங்கள் எடுக்கலை, ஒரு ஷார்ட்ஸும் எடுக்கலை. பசங்க ஃபுல்லாக நனைஞ்சு ஜாலியாக விளையாண்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டாச்சு. ஆனால் எண்டில் வரப்போ அவருக்கும் எனக்கும் கொஞ்சம் விஷயம் ஆயிடுச்சு. போகிறப்போ ஜாலியாக போனோம், வர்றப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம தான் ரிட்டர்ன் வந்தோம். பசங்க நல்லா ஜாலியாக விளையாண்டதுனால பெருசாக நானும் ஒன்றும் கண்டுக்கல. சரி ஓகே, பசங்களோட சந்தோஷம் தானே முக்கியம். அதனால் சரி ஓகே ஜாலியாக விளையாடட்டும், இன்றைக்கி அது ஒரு நாள் தான் கூப்பிட்டு வரோம், அதனால் தண்ணியில் நல்லா விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் பாய் சொல்லுங்க. பாய். எல்லாருமே விளையாண்டு முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா ஃபைட்டோடு தான் இப்போ வரோம். எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா நம்ம வந்ததே வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்துக்காக வந்தோம். ஆனால் இவங்க நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் நினச்சிக்கிட்டு ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு இடம் இல்லை மெரினாவில். பார்த்திங்கன்னா பாத்ரூம்லாம் ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் ஒரு கடைக்கு பின்னாடி தான் நின்று ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டாங்க. முடிச்சுட்டு ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலைங்கவும் அவர் மேலே எனக்கு கோவம். அதனால் நான் பக்கத்தில் நின்று நான் அவர்கிட்ட பேசவே இல்லை. அப்படியே மெதுவாக கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கிக்கல. பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பக்கத்தில் மறுபடியும் ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் சென்ட்ரல் போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோவை இதுவரையிலும் பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸு. அவ்வளோதான், எங்களோட பீச் விலாக் முடிஞ்சுது. நாங்கள் அப்படியே ஆட்டோ பிடிச்சி ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். இருந்த ஸ்நாக்ஸ் இதெல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டாங்க. இந்த ஃப்ராக் இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஃப்ராக் இந்த அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பீச்சுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா இந்த லைட்டிங் இருக்குது. பாப்பா இங்கேருந்து ஒரு செல்ஃபி எடுக்க சொன்னாங்க, அதனால் செல்ஃபி எடுத்தாச்சு.
பார்த்திங்கன்னா எல்லாம் டயர்டாகி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கடைசியில் ஆட்டோ பிடிச்சி சென்ட்ரல் போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த லைட்டிங் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கோம். எங்கள் அம்மா ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஒரு வழியாக சென்ட்ரல் வந்தாச்சு. வந்து எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே, எங்களோட வீடியோ வாட்ச் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். எங்கள் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.